குமாரோட ஆளுக பாக்குறாங்க. இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணுன்னு நான் நினைக்கிறேன். கீழே மருதாணி எல்லாம் போட்டிருக்கு. அப்பனா இந்த பொண்ணை தூக்கிடலாமா? சரிடா. பாக்கியம் எங்க மயில காணும்னு பாத்ரூம்ல போய் பாக்குறாங்க. பேரு உங்க அக்கா எங்க? இங்கதாம்மா படுத்துக்கிட்டு இருந்தா. எந்திரிச்சிருப்பா போல. குளிக்க போயிருக்காளான்னு பாருமா. பாத்ரூம்ல இல்லடி, நான் பாத்துட்டேன். வேற எங்க போயிருப்பா? மாப்பிளைய பாக்க போயிருப்பாளோ? கொஞ்ச நேரத்துல மாப்பிளைய பாக்கலாம்ல, இப்ப எதுக்கு போகணும்? சுடரு நைட்லாம் போன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மாப்பிள்ள. பாக்க வேணான்னு சொன்னேன் மயில. காலையிலே எந்திரிச்சு போயிருப்பாளோ? உங்க அக்காவை போய் நான் பாக்குறேன் இருக்காளான்னு. ஆகியும் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இவரு எல்லா இடமும் தேடிட்டேன், அவ எங்கேயும் காணமே. இவரு அக்காவுக்கு போன் பண்ணிப்பாரு. அம்மா, அக்காவோட போன் இங்கதானே இருக்கு. போனை வச்சுட்டு எங்கடி போனா மயிலு? எந்திரிச்சிட்டீங்களா சம்பந்தி? மயில் எந்திரிச்சிட்டாளா? ஆமா சம்பந்தி. போய் மத்தவங்க எல்லாம் எழுப்பி விடுறேன். மயில் எங்க போனான்னு தெரியலையே. சுடரு குளிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. மயிலு எங்கடி போன? ஒரே நேரத்துல எத்தனை பேர் குளிக்கிறது? முன்னாடியே தங்கணும்ல ஒரு ரூம், அந்த ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா மயிலு? நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன். எதுக்குமா பயந்த? நான் எங்கேயாவது ஓடி போயிட்டேன்னா? ரூம்ல ராஜியும் மீனாவும் இருந்தாங்களே, அவங்கள அங்க காணோம்மா. கதவெல்லாம் திறந்துதான் இருந்துச்சு. எதிர்ச்சு போய் கல்யாண வேலை செய்யறாங்களோ என்னமோ. நீ போய் ரெடியாகு. கரெக்டா இருக்கா? சரியா தாண்டி இருக்கு மயிலு. ராஜியும் மீனாயும் கடத்தி வச்சிருக்காங்க. ராஜி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்ப நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. மயக்கத்திலே இருக்காங்க. ராஜி கூப்பிடுறாங்க மீனாவும் மயக்கம் தெளிஞ்சு பாக்குறாங்க. இன்னும் நம்ம குளிக்கல இல்ல அக்கா? நம்மள கடத்திட்டு வந்திருக்காங்கக்கா. கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கையெல்லாம் வலிக்குதுக்கா. அஜி நம்ம எங்க இருக்கோம் தெரியலையேக்கா. அஜி என்ன ஆச்சு? நைட்டு நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்க்கா. யாரோ துணியை பிடிச்சு அழுத்தின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மயங்கிட்டோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இங்க இருக்கோம்க்கா. அதே மாதிரிதான் நடந்துச்சு ராஜி. நம்மள உண்மையிலேயே யாரோ கடத்திட்டாங்களா? இப்ப நம்ம இருக்கிற இடம் ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் பாக்குறப்ப அப்படிதான்க்கா தெரியுது. இது ராத்திரியா பகலான்னு கூட தெரியல. ராஜி வெளியே வெளிச்சம் தெரியுது. ராஜி எல்லாரையும் திட்டுறாங்க. ஆளுகள்லாம் சுத்தி நிக்கிறாங்க. இதான் பொண்ணு போல கேக்குறாங்க. அப்பனா என்னைய பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியுதா? பொண்ணு தான்டா. இங்க உங்ககிட்ட கோபமா பேசிட்டேன். சொல்றாங்க ப்ளீஸ்ங்க எங்களை விட்டுருங்க. மண்டபத்துல எல்லாரும் தேடுவாங்க. எங்களை விட்டுட்டீங்கன்னா நாங்க போயிருவோம். வச்சிருக்கிறவர் சொல்றாரு எங்க தலை வரட்டும், அப்புறம் நாங்க விடுறோம். லூசாடா நீ? இதுல குமார் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரியக்கூடாதுல்ல? அவன் சொன்னான்லடா, நாட்டுக்கு தலை வாளுன்னு உளறிக்கிட்டு இருக்க. பயந்துட்டீங்களா? நாங்க தான் உங்களை கடத்தணும். இப்போ உங்களை விடணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். வேற அமைதியா இருங்க. அது முடியும் பேசாதீங்க. வாங்கடா சொல்றாரு. என்ன சித்தப்பு, மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கீங்க. இப்ப போனா கூட எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க, உனக்கு தெரியுமா? எங்க போனா கொடுப்பாங்க? முதியோர் இல்லத்துலயா? ஆண்டியா, எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஆமாமா, கல்யாண வயசுல சும்மா இருந்துட்டு இப்ப காலம் போன காலத்துல இது என்ன ஆசை? வாடுறா இவர. கொஞ்சம் வருஷம் போனா நானும் இந்த மாதிரிதான் இருப்பேன் போல. என்ன மாமா வெறுப்பேத்திக்கிட்டு எண்ணி 3 மாசத்துல நல்ல பிள்ளைய பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. சரவணனுக்கு கல்யாணம் பண்றப்ப செருப்பு சபதம் எடுத்தீங்க, எனக்கு என்ன சபதம் எடுப்பீங்க? மாத்திரம் இல்லடா, உன் அன்னைங்க மூஞ்சிலையும் சிரிப்பே இருக்காது. நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது இல்ல, வகிரி எரிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. என் அன்னைங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிட்டோம். என் ஆத்தாக்கு நல்லது மாத்திரம் தான் நினைப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க மச்சான். சரி, படாமறா, ஒரு பொண்ணை பாத்துருவோம். குமாரு 2 பேரை தூக்கி இருக்கீங்கன்னு சொன்னா இவன் போன்லயே சொன்னோமே. மண்டபத்துல இருக்க எல்லா பொண்ணையும் தூக்க சொன்னீங்க. இல்ல நான் சொன்னேன்னு மண்டபத்துல இருக்க எல்லா பொண்ணையும் தூக்காம விட்டீங்களே, யாரா அந்த 2 பேரும்? புள்ள அதுவாயாலேயே கல்யாணம் இருக்கு விட்டுருங்கன்னு சொல்லுச்சு. பொண்ணு கூட இருக்குது பொண்ணோட அக்கான்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கு அக்காவா? பொண்ணுக்கு தங்கச்சி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். கல்யாண பொண்ணையே என்ன பண்றதுன்னு தெரியல. கூட வந்த பொண்ணெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரு, 2 பேரையும் முகூர்த்த நேரம் முடிஞ்ச உடனே கொண்டு போய் விட்டுறலாமா? சாயங்காலம் கொண்டு போய் விட்டுறலாமா? பிரச்சனை ஆகாதே, மாட்டிக்க மாட்டோம்ல? மாட்ட மாட்டோம் குமாரு. நீங்க மாட்டினாலும் நான் மாட்டக்கூடாதுரா. மச்சான் இப்படி பேசுற? சிச்சுவேஷன் அப்படிரா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இதுலயும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா இங்க வந்த குமாரு? 2 பேர் கடத்தினதா சொன்னீங்கல்ல, இன்னொருத்தங்க யாருன்னு பாக்குறதுக்காண்டி வந்தேன். மதி கேக்குறாங்க. குழலி, மீனாவும் ராஜியும் எங்க? என்கிட்ட கேட்டா இல்லடி காணமேன்னு தான் கேட்டேன் சொல்றாங்க. நானும் பாக்கலம்மா அவங்க 2 பேரையும். கிட்டதான் நகைய கொடுத்து வச்சிருக்கேன்டி, எங்க போனாங்கன்னு தெரியலையே. உன் பொண்ணுன்னு நான் இருக்கேன்ல, என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. யாருக்கிட்ட கொடுத்தா என்ன குழலி? சொல்றாங்க. அண்ணி என்ன நகைய எடுத்துட்டா ஓட போறாங்க?
எதுக்குடி ஓட போறாங்க? அப்புறம் எதுக்குமா தேடுற? எல்லாம் எடுத்து கொடுக்கணும் பொண்ணுக்கு. அத சொல்லதான் போனேன். நம்ம அவங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா இருப்பாங்க. ஏங்க மீனாவை பாத்தீங்களா? ஜிய பாத்தீங்களா? இல்லையே கோமதி. என்னாச்சு கோமதி? யாராவது இருப்பாங்க. ஏ கோமதி, இருக்கிறதுக்கு அழகா இருக்க கோமதி. போங்க. இருக்கு முகமூடி கொடுக்குறாங்க. மத்த எல்லாரும் முகமூடி போட்டுக்கிறாங்க. உள்ள போய் பாக்குறாங்க. ராஜியும் மீனாவும் கட்டி போட்டிருக்கத. மீனா எல்லாரையும் மிரட்டி பாக்குறாங்க. ராஜி அவங்க குடும்பத்தை பத்தி பெருமையா சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள துவம்சம் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. 2 பேரும் எவ்வளவு பேச்சு பேசுறாங்க பாரு. காதெல்லாம் அடைக்குது. குமார அடிக்கிறாரு. கல்யாண பொண்ணை கடத்த சொன்னா என் தங்கச்சியும் மாப்பிள்ளையோட தம்பி பொண்டாட்டியும் கடத்தி வச்சிருக்கீங்க. சொல்ற அந்த பொண்ணு உன் தங்கச்சியா? இருக்கா பாரு இன்னொரு பொண்ணு. அந்த என் தங்கச்சி. எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்களடா. பொண்ணை கடத்தினாதான் கல்யாணம் நிக்கும்னு இல்ல. அவங்க வீட்டுல யார கடத்தினாலும் கல்யாணம் நிக்கும். எல்லாரையும் கொன்றுவேண்டா. சொன்னேன் மச்சான், இது கல்யாண பொண்ணா இருக்காதுன்னு. இவன் தான் சொன்னான். ஏற்கனவே மண்டபத்துக்கு போயிட்டு வந்தியாடா? ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன மச்சான் பண்றது? இல்ல கட்டை அவுத்து விட்டு வெளியே கொண்டு போய் விடுங்கடா. கட்டி மண்டபத்துல கொண்டு போய் விடுங்க. இப்பவும் சொல்றேன், நான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.